ஸ்டூடெண்ட், வெல்கம் டு அக்னி டிஃபென்ஸ் அகாடமி. நம்ம இன்ஸ்டியூட்ல எஸ்எஸ்சி ஜிடிக்கு கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ப்ரீவியஸ் இயர்ல எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிச்ச எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க. ஆர்மிலையும் நல்ல ரிசல்ட். நீங்க எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிக்கணும், பாஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ணுங்க. 100% ரிசல்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கான கிளாஸ்ல பாத்தீங்க அப்படின்னா LCM HCF மீசிமா மீபோவா அதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இரு எண்களின் பெருக்கற்பலன் 900 மற்றும் அவ்விரு எண்களின் மீசிமா 300 எனில் மீபேவா காண்க. ஓகே, இதுக்கு நம்ம ஃபார்முலா படிச்சிருப்போம். ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு LCM into HCF. So product of two numbers equal to LCM into HCF. இரு எண்களின் பெருக்கற்பலன் equal to மீசிமா into மீபோவா அப்படின்னு படிச்சிருப்போம். அவங்களே மல்டிப்ளை பண்ணி கொடுத்துட்டாங்க. 900 equal to மீசிமா 300 into x. நம்ம HCF தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ 0 0 0 0 1 3. ஸோ எக்ஸோட வேல்யூ என்னதுப்பா? 3. ஃபர்ஸ்ட் சம்முக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3. இந்த ஃபார்முலால நிறைய வாட்டி காம்படிட்டிவ் எக்ஸாம்ல क्वेश्चन கேக்குறாங்க. சோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. செகண்ட் சம் பாருங்க. 8 12 16 24 ஆல் வகுப்பட்டு மீதம் 3 கொடுக்கின்ற மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இந்த 4 நம்பர்ல எது அப்படின்னு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி கேட்டாவே ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பருக்கு என்ன பண்ணிரணும்? LCM எடுத்துறணும். 8 12 16 24 4 6 8 12. ஓகே, அப்படியே LCM எடுக்க வேண்டியதான். 2 3 4 6 1 2 ஓகேவா? அட் லாஸ்ட் 1 வந்துருச்சு. சோ இத ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணுங்க. 4 8 16 16 into 3 48 அப்படின்னு கிடைக்குது. எனக்கு LCM என்னன்னு கிடைக்குது? 48 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா? அவங்க மீதம் என்ன கிடைக்கணும்னு சொல்றாங்க? 3 கிடைக்கணும்னு சொல்றாங்க. மீதம் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. சோ அதை ஆட் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு என்ன வருது? 51 அப்படின்னு வருது. சோ இந்த சம்முக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா 51. சோ ஆப்ஷன் E 51 தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து தேர்ட் சம் பாருங்க. 52 78 117 ஆகிய எண்களால் வகுப்பட்டால் 33 59 98 ஆகிய மீதிகளை கொடுக்கக்கூடிய மிகச்சிறிய எண். போன சம்ல ஒரே ஒரு மீதம் தான் கொடுத்திருந்தாங்க. இந்த சம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நம்பருக்கு ஒரு மீதம். 52 டிவைட் பண்ணும்போது மீதம் 33 கொடுக்கணும். 78 டிவைட் பண்ணும்போது மீதம் 59 கொடுக்கணும். 114 டிவைட் பண்ணும்போது 98 அப்படின்னு கொடுக்கணும். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க எதுவும் வெரி பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் எப்பயும் போல இந்த நம்பருக்கு என்ன பண்ணிருங்க? LCM எடுத்துருங்க. போன சமுக்கு பண்ண மாதிரியே 52 78 117. ஓகேவா? ஸோ LCM எடுத்தாச்சு. அட் லாஸ்ட் நம்மளுக்கு 1 அப்படி கிடைச்சிருச்சு. ஓகேவா? 2 2s are 4 4 3s are 12 12 3s are 36. ஓகேவா? எனக்கு 36 into 13 அப்படின்னு கிடைக்குது. ஸோ
அது சம்திங் மல்டிப்ளை பண்ணி என்ன வேணாலும் வரட்டும், 36 into 13 கிடைக்குது. அதான் நம்மளோட எல்சிஎம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ரிமைண்டர் சொல்றாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா காமன் டிஃபரன்ஸ் இருக்கும். அது என்னன்னு பார்க்கணும். இப்ப 52க்கும் 33க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 43. 52க்கும் 33க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 52 minus 33, ஓகேவா, 19 வரும். ஓகேவா? அதே மாதிரியே 78க்கும் 59க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, 19 வரும். 117க்கும் 98க்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க, 19 வரும். இந்த மாதிரியான சம் கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பா டிஃபரன்ஸ் என்னவா இருக்கணும்? சேமா இருக்கணும். அந்த டிஃபரன்ஸ் என்னது? 19. சோ அந்த டிஃபரன்ஸை கண்டுபிடிச்சு அதை மட்டும் என்ன பண்ணிருங்க? சப்ராக்ட் பண்ணிருங்க. ஓகேவா? இதுதான் நம்மளோட எல்சிஎம். நான் மல்டிப்ளை பண்ணல, அப்படியே வச்சிருக்கேன். அந்த எல்சியத்தோட என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸை சப்ராக்ட் பண்ணணும். இப்ப பாருங்க, 6 into 3 எனக்கு ஏதோ ஒரு வேல்யூ வருது, லாஸ்ட் நம்பர் 8. அதுல இருந்து நான் எதை சப்ராக்ட் பண்ணணும்? 19 சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 8ல 9 போகாது, கண்டிப்பா பாரோ பண்ணுவோம். இது 18 ஆயிரும். 18ல 9 போச்சு அப்படின்னா ஆன்சர்ல லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும்? 9ஆ தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன்ல லாஸ்ட் நம்பர் 9ஆ இருக்கிறது ஆல மட்டும்தான் இருக்கு. ஸோ 449 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? அடுத்து 4th சம் பாருங்க. 2 எண்களின் விகிதம் 5:9 மற்றும் அவைகளின் மீசிமா 450 எனில் அவ்விரு எண்களின் சிறிய எண் எது? ஓகேவா? எப்பயுமே ரேஷியோல கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? கூட எக்ஸ் வச்சு எழுதிக்குவோம். 5x 9x அப்படின்னு. இந்த மாதிரி ரேஷியோல கொடுத்துட்டு எல்சிஎம் கூடயே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணுங்க. அந்த 2 நம்பரை மல்டிபிளிகேஷன்ல எழுதிடுங்க. 5 into 9 ரேஷியோல கொடுத்துருக்காங்களா, அந்த 2 நம்பரை மல்டிபிளிகேஷன் எழுதிட்டு பிராக்கெட் போட்டுட்டு எக்ஸ் போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருக்க எல்சிஎம் எழுதிக்கோங்க. ஸோ மறுபடியும் சொல்றேன், ரேஷியோல கொடுத்துட்டு எல்சிஎம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அந்த 2 நம்பரை மல்டிபிளிகேஷன் எழுதிட்டு ஹோல் பிராக்கெட் போட்டு எக்ஸ் போட்டு அந்த எல்சிஎம் எழுதிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 45x = 450. ஸோ கிராஸ் பண்ணோம்னா 1s or 10s or எக்ஸோட வேல்யூ என்னது? 10. அதை அப்படியே கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸ் 10 என்னது? 50. இது என்னது? 90. கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்க? சிறிய என்ன கேட்கறாங்க? இது என்ன எது சிறுசு? 50 தான் சிறுசு. ஸோ 50 50 தான் கரெக்டான ஆன்சர் 4th சம்முக்கு. அடுத்து 5th சம் பாருங்க. ஸோ போன சம் மாறியே தான். போன சம்ல விகிதம் கொடுத்துட்டு மீசிமா கொடுத்திருந்தாங்க. இந்த சம்ல விகிதம் கொடுத்துட்டு மீப்போவா கொடுத்திருக்காங்க. ஸோ அப்ப எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எப்பயுமே ரேஷியோ வந்து என்ன எழுதுவீங்க? 3:4 அப்படின்னு இருக்கு. நீங்க அதை எக்ஸ் சேர்த்து எழுதுவீங்க 3x 4xன்னு. உங்களுக்கு மீப்போவா என்னன்னு கொடுத்துட்டாங்க? 4 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த எக்ஸோட வேல்யூ தான் அந்த 4. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ தான் அந்த 4. மீப்போவா கொடுத்துட்டா பிரச்சனையே இல்லை. ஸோ எக்ஸோட வேல்யூ தான் 4 அப்படின்னா என்னது? 12 ஆயிரும். இது 16 ஆயிரும். அந்த 2 நம்பர் நம்ம என்ன பண்ணிட்டோம்? ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அவங்க என்ன கேட்கறாங்க? அந்த 2 நம்பருக்கான மீசிமா கேட்கறாங்க. அந்த 2 நம்பர்ல எது பெரிய நம்பர்? 16 தான் பெரிய நம்பர். ஓகேவா? 16 டேபிள்ல 12 வருமா? வராது. 16 டேபிள்ல 32 வருமா? 12 டேபிள்ல 32 வருமா? வராது. ஸோ 16 3s பாத்தீங்கன்னா 48 இருக்கு. 12 டேபிள்லயும் 48 வரும். ஸோ எல்சிஎம் பாத்தீங்க அப்படின்னா 48. ஸோ சின்ன சின்ன நம்பருக்கு நீங்க இந்த வேலையை எல்சிஎம் எடுக்கலாம். கொஞ்சம் பெரிய நம்பர் போச்சு அப்படின்னா அந்த டாஸ் ஏபிள போட்டு பண்ணுங்க. அப்போதான் காம்படிட்டிவ் எக்ஸாம்ல டயத்துக்குள்ள நம்மளால சால்வ் பண்ணி முடிக்க முடியும். அடுத்து 6th சம் பாருங்க. 3 எண்களின் விகிதம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ அதே மாதிரிதான் விகிதம் கொடுத்துட்டு மீசிமா கொடுத்திருக்காங்க. என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? மீ போ வா. ஓகேவா? சோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 3 into 4 into 5 whole bracket x equal to, ஓகேவா? இது 3 மல்டிப்ளை பண்ணோம்னா 60x equal to 2400. 0 0 6 1s are 6 4s are 0 க்கு 0. x equal to 40.
ஸோ போன சம் அதுக்கு முந்தின சம் அது ரெண்டும் உங்களுக்கு கண்டிப்பா புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சம் என்ன செய்யும், கண்டிப்பா புரிஞ்சிருக்கும். சால்வ் பண்ணியாச்சு. அவங்க மீ போவா தான் கேட்டிருக்காங்க. ஆனா அந்த நம்பரே நான் ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஏன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் என்னது, மீ போவாவே. எக்ஸோட வேல்யூ தான் என்னது, மீ போவா. அதனால நான் ஃபைண்ட் அவுட் பண்ணல. ஆன்சர் 40 தான். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்பீங்க. கண்டுபிடிச்சிட்டு 3x அப்படின்னா இது வந்து 120, இது 160, இது 200. அதுக்கப்புறம் அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, HCF ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணா டைம் வேஸ்ட். எக்ஸோட வேல்யூ தான் என்னது, HCF. ஓகேவா? அடுத்து 7th சம் பாருங்க. சோ நம்ம எல்லாரும் கொடுக்கப்பட்ட 3 எண்களின் பெருக்கற்பலன் 1875 மற்றும் அவற்றின் மீபோவா 5 எனில் அவற்றின் மீசிமா. நம்ம எல்லாரும் என்ன படிச்சிருப்போம், ப்ராடக்ட் ஆஃப் 2 numbers equal to LCM into HCF அப்படின்னு படிச்சிருப்போம். 2 number மட்டும் இல்ல, எவ்வளவு நம்பர் இருந்தாலும் அதுக்கு ஃபார்முலா இருக்கு. நம்ம படிச்சது 2 நம்பருக்கான ஃபார்முலா மட்டும்தான். ப்ராடக்ட் ஆஃப் n number equal to HCF n-1 into LCM. ஓகேங்களா? சோ 2 நம்பர் நான் மட்டும்தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். 2க்கு மேற்பட்ட நம்பர் வந்துச்சு, 3 நம்பரா இருக்கலாம், 4 நம்பரா இருக்கலாம், 5 நம்பரா இருக்கலாம், அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்முலா தான் என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? சோ இங்க எத்தனை நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க, 3 நம்பரை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 1875 ஈக்குவல் டு HCF 5 னு கொடுத்திருக்காங்க. என்னோட வேல்யூ 3, 3 - 1 2 into LCM x னு வச்சுக்கிறேன். So 1875 equal to 25 into x. ஓகேவா? இதை கிராஸ் பண்ணலாம். 25 1s are 25, 7s are 175, remaining 12, 25 5s are 125. அப்ப x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 75. ஓகேவா? சோ 75 தான் கரெக்டான ஆன்சர். இந்த வீடியோல நம்ம ஒரு 7 கொஞ்சம் மாடரேட்டான சம்ஸ் எடுத்து பார்த்தோம். ஸோ இன்னும் நீங்க ரெகுலர் கிளாஸுக்கு வந்தீங்க அப்படின்னா இன்னும் நல்ல உங்களுக்கு எஃபிஷியன்சியா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஸோ நீங்க SSC GDக்கு படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா வந்து அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில ஜாயின் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.